ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் 360. நிறைய யூசர்ஸ்க்கு வந்து ட்ரீம் 11 திருப்பி வருமாங்கிற சந்தேகம் மாதிரியே இந்த கேஷ் கேம்ஸ்லாம் பேன் பண்ணதுக்கப்புறமும் நிறைய பெட்டிங் ஆப்ஸ் வந்து இன்னும் ஆக்டிவாக இருக்கே. இது லீகலாக ரன் ஆகுதா, இல்லீகலாக ரன் ஆகுதா, இது எதனால் இன்னும் வந்து தடை செய்யாமல் இருக்காங்கங்கிற மாதிரியான சந்தேகத்துக்காக தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் பேசுகிற பாயிண்ட் உங்களுக்கு முழுமையாக புரியும். சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எல்லா விதமான ஆன்லைன் கேஷ் கான்டெஸ்ட்டையும் வந்து பேன் பண்ணி கிட்டத்தட்ட 3 மாதம் ஆயிடுச்சு. அவங்க பேன் பண்ண உடனேவே வந்து ஃபேண்டசி கேம்ஸ் வந்து எல்லா கேஷ் கான்டெஸ்ட்டையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ரம்மி ஆப்ஸும் வந்து அவங்களுடைய கேஷ் கான்டெஸ்ட் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இருப்பினும் வந்து நிறைய பெட்டிங் ஆப்ஸ் வந்து இன்னும் வந்து ரன் ஆகிட்டே இருக்குது. இது எதனால் இந்த பெட்டிங் ஆப்ஸ்லாம் வந்து லீகலா இல்லீகலா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் தான் வந்து நிறைய யூசர்ஸ்க்கு இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து பெட்டிங் வந்து இந்தியாவில் லீகலா இல்லீகலான்னு கேட்டிங்கன்னா இல்லீகல் தான். அப்படி இருக்கும்போது எப்படி இந்த பெட்டிங் ஆப்ஸ்லாம் வந்து இத்தனை வருஷமாக ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஒரு லூப் ஹோலை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி தான் வந்து இந்த பிஸ்னஸை வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒவ்வொரு வெப்சைட்டுக்கும் ஆப்புக்கும் வந்து ஒரு டொமைன் அப்படின்னு இருக்கும். அந்த டொமைன் கண்ட்ரி தான் வந்து இவங்க பயன்படுத்துகிற லுப்ஹோல். அதாவது வந்து இந்தியாவுக்குள்ளாரியே அந்த டொமைன் இருந்ததுன்னா அந்த பிஸ்னஸை வந்து இங்கே ரன் பண்ண முடியாது. இப்போ வந்து ட்ரீம் 11 மாதிரியான வந்து சைட்ஸ் எல்லாம் வந்து ஆப்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்தியன் ஒரிஜின் ஆப், அதாவது வந்து அதோட ஓனர் வந்து இந்தியாவை சார்ந்தவர். அதனால தான் வந்து இந்த மாதிரி ஒரு லாவை கொண்டு வந்த உடனேவே அவங்களோட கேஷ் கான்டெஸ்ட்டை நிறுத்திடுறாங்க. இந்தியாவில் இருந்து எந்த விதமான கேஷ் கான்டெஸ்ட்டையும் வந்து ரன் பண்ண முடியாது. பட் இந்த பெட்டிங் ஆப்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ஹோஸ்ட் கண்ட்ரியாக வந்து இந்தியன் டொமைனில் வந்து அவங்க ஆப்பையோ வந்து வெப்சைட்டையோ ரெஜிஸ்டர் பண்ணுறதே கிடையாது. அவங்க வந்து வேற ஒரு ஃபாரின் கண்ட்ரி மூலியமாக தான் வந்து இந்த பிஸ்னஸை வந்து இங்கே ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து இவங்க தொடர்ந்து வந்து ஆக்டிவாக இருக்காங்க. எப்படி பார்த்தாலும் இது இல்லீகல் தானே, அப்போ இவங்க மேலே நடவடிக்கை எடுக்க முடியாதான்னு கேட்டிங்கன்னா நடவடிக்கை எடுக்கலாம். இப்போ இந்தியன் ஒரிஜினாக இருந்ததுன்னா உடனே வந்து இந்த பிஸ்னஸை ரன் பண்ணால் அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. இதே ஒரு ஃபாரின் கண்ட்ரிங்க போகும்போது அவங்கள ட்ராக் பண்ணி கொண்டு போய் வந்து அரெஸ்ட் பண்ணி நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வந்து சில தயக்கங்கள் இருக்கலாம், அதுக்கு நிறையா செலவாகுங்கிறதுனால அந்த ஆப்ஸ் எல்லாம் வந்து மேஜர்லி வந்து பார்த்திங்கன்னா பிளாக் பண்ணுவாங்களோ ஒழிய, அதாவது வந்து முடக்க நினைப்பாங்களோ ஒழிய அவங்க மேலே வந்து நடவடிக்கை எடுக்கிறது கிடையாது. ஸோ இந்த லுக்கோலை பயன்படுத்தி தான் வந்து இந்த பெட்டிங் ஆப்ஸ்லாம் ரன் ஆகிட்டு இருக்கு. அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா, என்னதான் வந்து இந்த ஆன்லைன் கேஷ் கேம்ஸை தடை பண்ணுறதுக்கான லாவை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்திருந்தாலும் அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்லேயே சொன்ன மாதிரி அந்த லாவை இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. அந்த லாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணாத ஒரு காரணத்தினாலும் இவங்க வந்து ரொம்ப தைரியமாகவே வந்து இந்த பெட்டிங் ஆப்ஸை வந்து ரன் பண்ணிட்டு வராங்க. அப்போ இந்த ஆப்ஸில் விளையாடுறவங்கலாம் சேஃபான்னு கேட்டிங்கன்னா வந்து லீகலி வந்து அவங்க மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது. கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கிற லா படியும் அவங்க சொன்னது வந்து யூசர்ஸை வந்து நாங்கள் வந்து அரெஸ்ட் பண்ண மாட்டோம், எந்தவித நடவடிக்கையும் எடுக்க மாட்டோம். பட் ஃபினான்ஷியலாக வந்து அவங்களுக்கு நிறைய ரிஸ்க் இருக்குது. காரணம் வந்து இந்த பெட்டிங் ஆப்ஸ் நிறைய பேருக்கு வந்து சரியான ஹெல்ப் சென்டர்ஸே கிடையாது. நாளைக்கு திடீர்னு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து மொத்தமாக வந்து பேமெண்ட் கேட்வேவை பிளாக் பண்ணிட்டாங்கன்னா உங்கள் பணத்தை நீங்கள் வித்ட்ரா பண்ண முடியாமல் போயிடும். ஆல்சோ இன்றைக்கி ஒரு அன்சர்டைனிட்டி இருக்குது. என்ன தான் வந்து இந்த லாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணலைனாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு லாவை கொண்டு வந்திருக்காங்க. இதனால தான் பயந்துட்டு வந்து ட்ரீம் 11 மாதிரியான பெரிய ஃபேண்டசி பிளாட்ஃபார்மே அவங்களோட கேஷ் கான்டெஸ்ட்டை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்க போகும்போது நம்ம வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி வந்து பெட்டிங் ஆப், அதுவும் வந்து இந்தியன் ஒரிஜினலே இல்லாத ஒரு ஆப்பில் விளையாட போகும்போது வந்து அந்த பணத்துக்கான கேரண்டிங்கிறது வந்து ஒரு பெரிய ரிஸ்க் தான். ஸோ என்னை கேட்டால் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து கேஸ் போயிட்டுருக்கு. சீக்கிரமே வந்து இந்த லா செல்லுமா செல்லாதா, இது கண்டினியூ ஆகுமா இல்லையாங்கிற ஒரு தீர்ப்பை வந்து கோர்ட் கொடுத்துரும். அது வரைக்கும் இந்த மாதிரியான வந்து அன்ட்ரஸ்டி ஆப்ஸ்லலாம் வந்து நீங்கள் வந்து விளையாடாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். பெட்டிங் ஆப்ஸை பற்றி உங்களோட சந்தேகங்களை வந்து முழுமையாக இந்த வீடியோவில் நான் வந்து தீர்த்து வச்சிருக்கேன்னு சொல்லி நான் நம்புகிறேன். அப்படி இருக்கிற பட்சத்தில் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 26th அன்னைக்கு வந்து நெக்ஸ்ட் ஹியரிங் வருது சுப்ரீம் கோர்ட்டில் இந்த ஆன்லைன் கேமிங் பில்லுக்கு இந்த லாக்கு எதிராக. அதை பற்றியான ஒரு அப்டேட்டையும் நிச்சயம் ஒரு வீடியோவாக போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.